பரத்வாஜர்ன்ற முனிவர் ஒரு மாலை பொழுதுல இறைவனை வழிபடுவதற்காக தயாராகி கொண்டிருந்தார். எப்போதும் பூஜைக்கு முன்னால் கங்கையில் நீராடுவது அவரோட வழக்கமா இருந்திருக்குது. அதே மாதிரி அன்னைக்கு பூஜைக்கு முன்னாடியும் நீராடுறதுக்காக பக்கத்துல இருந்த கங்கை ஆத்துக்கு போறாரு. அங்க போய் வழக்கம் போல சூரிய பகவானை வணங்கிட்டு நதிக்குள்ள இறங்கி நீராட தொடங்குறாரு. அந்த சமயம் ஒரு அழகான பொற்சிலை போன்ற பெண் அந்த நதிக்கரையில குளிச்சிட்டு இருக்கிறத பரத்வாஜர் முனிவர் கண்ணுல படுது. அந்த பெண்ணோட அழகை பார்த்து அங்கேயே சொக்கி நிக்கிறாரு முனிவர். பெண்ணோட அழகுல மயங்கி நிக்கிற முனிவரை பார்த்ததும் அந்த பொற்சிலை போன்ற அழகான பெண் ஒரு இடுப்பு துணியை மட்டும் உடுத்திட்டு கங்கை ஆத்துல இருந்து வெளியில வர்றாங்க. அந்த பெண் தான் வேற யாரும் கிடையாது, அப்சரா கிருதாஜி. அரை நிர்வாணமா ஆற்றில இருந்து வெளியே வந்த அந்த அப்சராவை பார்த்த முனிவர் பரத்வாஜர் அந்த வானுலக அழகனான இந்திரனே சொக்கி போகும் பேரழகுல மயங்கி நிக்கிறாரு. அந்த ஈர உடையில அழகே உருவான அப்சராவை கண்ட முனிவர் அவளோட அழகுல மயங்கி தன் அறியாம தன்னோட